இதான் சொல்றேன், லைக் ஸ்கேல் பண்ணிருக்காங்க பயங்கரமா. சினிமாட்டோகிராஃபில இருந்து எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஃபைனலா ஒரு 1/2 மணி நேரம் மிஸ் பண்ணாதீங்க. ருக்மணி வசந்த் டிஃபரெண்டான ரோல். ருக்மணி வசந்த் யூஸ்வலா நீங்க வந்து ஒரு லவரா தான் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த படத்துல டிஃபரெண்டான ரோல் பயங்கரமா பண்ணிருக்காங்க. மிஸ் பண்ணுங்க. மற்றபடி மியூசிக் செமையா இருக்கு, சினிமாட்டோகிராஃபி செமையா இருக்கு, கிராபிக்ஸ் பிக்சர் எடுத்திருக்காங்க. என்ன சொல்ல வராங்க சார்? ஒன்ல என்ன எங்க விட்டாங்களோ அது என்ன ரீசன், அதுக்கு என்ன பேக்ரவுண்டு, ஸோ அந்த அவங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், அந்த ராஜா காலத்து இது என்ன ரைவல்ரி என்ன ஏதுன்றதுதான் கதை. அடுத்த பாட்டுக்கு லீட் விட்டுருக்காங்க. எல்லாமே வந்து பார்க்கலாம். முதல் பாட்டுக்கு இதுக்கு எப்படி இருக்கு? பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. நிறைய கரெக்ட் கதை கொண்டு வந்திருக்காங்க. நிறைய எதிர்பார்க்கலாம். மியூசிக்லாம் எப்படி இருக்கு? மியூசிக்லாம் சூப்பரா இருக்குண்ணா. மற்றபடி ஃபர்ஸ்ட் விட பயங்கரமா இருக்கு. சவுண்டு, மியூசிக், கிராபிக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. குறைகள் ஏதாவது இருக்கா? எந்த ஒரு குறையும் இல்ல, திருப்தியா வந்து பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? அந்த காந்தாரா ஃபுல்லா அவங்க ஊர் மக்கள் ஃபுல்லா வந்து ஒரு வியூ ஒன்று இருக்கும், அரசியல் எதிர்க்கிற மாதிரி. அது சூப்பரா இருந்துச்சு. ஃபுல்லா அப்படியே தியேட்டர் ஃபுல்லா ஸ்கிரீன் ஃபுல்லா இருக்கும். அது பயங்கரமா இருந்துச்சு. காந்தாரா 2 பார்க்கலாம், மஸ்ட் வாட்ச். ஹீரோ எப்படி நடிச்சிருக்கு? அவர் ஆஸ் யூஷுவல் அவர் எப்பயும் போல நல்லா தான் நடிச்சிருக்காரு. அண்ட் பேக்ரவுண்ட்ஸ், தீம் மியூசிக்ஸ் எல்லாமே பயங்கரமா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்கான அந்த இருந்த சேம் வைப், சேம் இன்டு இந்த மூவிலயும் இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பா பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சீன் எதை சொல்லுங்க? ஆக்சுவலா வந்து இது கொடுக்க விரும்பல. என்னன்னா ஒரு சின்ன ஒரு இன்டர்மேஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருந்து மூவியே வந்து ஒரு பெரிய ரைஸ் அப் ஆகும். அதுல இருந்து நல்லா இருக்கும். ஸோ எல்லாரும் கண்டிப்பா மூவி பாருங்க. அந்த ட்விஸ்ட் என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். என்ன சார் சொல்ல வராங்க? இது ஆக்சுவலா வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, காட்டுல இருக்கக்கூடிய அந்த மழைவாழ் மக்கள், அப்புறம் அந்த ராஜாக்கள், அந்த ராஜா எல்லாம் வந்து எப்படி வந்து அந்த காட்டை அடையணும், அந்த மக்களை ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான தண்டனையை என்ன கடவுள் கொடுக்க நினைக்கிறாரு அப்படிங்கறத நான் படத்துல பெருசா சொல்ல வரேன். நீங்க எதிர்பார்த்து வந்தீங்களா? நல்லா இருக்கு. நான் வந்து பிளாங்கா தான் வந்தேன். படம் காந்தாரா 1 அளவுக்கு இருக்குமா அப்படின்னு. பெருசா வந்து 2 பார்ட் 2 வரும்போது பெருசா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இந்த அளவுக்கு ஒன்னும் மோஸ்டா வந்து பயங்கரமா கொடுக்க மாட்டாங்க. ஆர் அதே சேம் ரேஞ்சஸ்ல தான் இருக்கும். பட் ஸ்டில் இது வந்து கம்பேரிட்டிவ்லி 1 and 2 சேம் வைப்ல தான் இருக்குன்னு சொல்லலாம். சேம் அந்த 1ல கொடுத்த அதே ஹைப் நமக்கு 2லயும் கொடுக்கல. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு, பார்க்கலாம். ஓகே சார். டீப்பா காந்தாரால என்ன நடக்குது, எதனால அந்த கடவுள் வந்து வருது, மியூசிக்லாம் எப்படி சார்? மியூசிக் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு பிடிச்ச சீனா எதை சொல்லுங்க? எனக்கு பிடிச்ச கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸ்ல என்ன சொல்ல வர்றாங்க? அதுதான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எதனால வந்து அந்த சாமி வந்து மக்களுக்காக வருது அப்படின்னு சொல்லுவாங்க.